கார்த்திகேயா, உங்கள் பக்தன் ஞானானந்தன் உங்களையே நம்பி இங்கு ஆலயமே கதி என்றிருக்கிறான். ஆனால் அங்கே அவன் மனைவியோ? தேவியர் இருவரோடும் நீர் மட்டும் இங்கேயே இருந்து விட்டீர்களே, எப்படி முருகா? தெரியும், அவன்தான் என்னை வேலைக்காரன் என்று சொல்லிவிட்டானே. வேலை கையில் வைத்திருக்கும் இந்த வேலைக்காரன் அவதாரம் எடுத்து என் வேலையை செய்யத்தான் போகிறேன். இப்படியா சொல்றது? எனக்கு தெரியாதா? கதவை தட்டா தட்டா. அந்த கிழமை வந்துருச்சு போல இருக்கே, நீ எங்கயா போய் ஒளிச்சுக்கியே? எங்க போய் ஒளிவேன்? ஐயோ, எனக்கு எந்த இடம் தெரியும்? மெத்த மெத்த. ஐயோ, கும்பிடுறேனுங்க. யார் நீ? ஐயாவுக்கு வேலைக்காரன். ஐயாவுக்கு வேலைக்காரனா? எனக்கு தெரியாம உன்னை எப்ப சேர்த்தாரு, எப்படி சேர்ந்த? எப்ப என்ன முதல்ல பார்த்தாரோ அப்பவே எங்க கூட சேர்ந்துட்டாரு, சேர்த்துட்டாரு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. உன் பேர் என்ன? மலையாண்டின்னு பேரு. மாயாண்டி, பழனியாண்டி, குகன், ஆறுமுகம், ஆண்டி இப்படி எல்லாம் தோணுபடி கும்பிடுவாங்க, கூப்பிடுவாங்க. என்ன விஷயம்? ஐயா அனுப்பிச்சாரு. இந்த பணத்தை தர சொன்னாருங்க. நல்லா இருக்காங்களா என்னன்னு பாத்துக்கடா அப்படின்னாருங்க. ஏன்பா, அவர் எப்படிப்பா இருக்காரு? நான் இருக்க பயமேன், நல்லாவே பாத்துக்கிறேங்க. அவர் இல்லாம எனக்கு தூக்கமும் இல்ல, வெறும் துக்கம்தான் இருக்கு. அம்மா, என்னப்பா? ஐயா மெத்தையில மூட்டை பூச்சி அடைஞ்சிருக்கும், எடுத்து வெயில்ல போட்டு உள்ள வைடான்னாரு. மெத்தையா? ஐயா இல்லாத நேரத்துல இங்க மெத்தைக்கு என்னப்பா வேலை? நானே வெயில்ல போடுறேன், நீ போப்பா. அம்மா, அவரோட ஆணைக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யற வேலைக்கார. மெத்த எங்க இருக்கு? ஆஹா, சத்தியமா இனிமே வரமாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன காப்பாத்து முருகா, என்ன காப்பாத்து முருகா, என்ன காப்பாத்து. ஐயோ, இந்த சத்தியமா இந்த பக்கம் வரமாட்டேன். இனிமே சத்தியமா இந்த பக்கம் வரமாட்டேன். முருகா என்ன காப்பாத்து, முருகா என்ன காப்பாத்து, முருகா என்ன காப்பாத்து. கந்தன் வந்தானே சிங்கார வேலன் வந்தானே, கந்தன் வந்தானே சிங்கார வேலன் வந்தானே. கந்தனும் வள்ளியும் தெய்வானையும் காட்சி தந்தனர் கண்ணுக்கு என்னிடம் உண்மை கண்டேனே, இப்போது உலகை கண்டேனே. சொல்லுங்க, உண்மை கண்டேனே, இப்போது உலகை கண்டேனே. கந்தன் வந்தானே சிங்கார வேலன் வந்தானே, கந்தன் வந்தானே சிங்கார. ஒண்ணு வேணாம், கோழி முட்டையை எடுத்துக்கோ. அதுல உள்ள மஞ்சளும் வெள்ளையும் யாரா உண்டாக்குனது? யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, கோழிக்கு தெரியுமா? அதுதான் எவனுக்கோ தெரிகிறது, அதுதான் அவன். நமக்கு என்ன தெரியும்? நாம ரொம்ப கெட்டவர்களாக மாறிட்டோம். ஒண்ணு வேணா, ஒரு புல் தரை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல மாடுகள் மேயுது, மாடுகள் புல்லை தின்னது, மாடுகள் தின்ன தின்ன அங்கே புல்கள் வளருது, அனுமதிவதில்லை. ஆனால் மனிதன் ஒருவன் நடப்பானேயானால் அந்த புல்களெல்லாம் மாண்டு போகிறது, பாதையாகிறது. ஏன், எப்படி? மனிதனுக்கு ஏன் அவ்வளவு கெட்டவன் என்ற பெயரா? மனிதன் போன இடமெல்லாம் இப்படி வெந்து போகுது. இதையெல்லாம் யோசித்து பாருங்கள். அவன் மானிஷன், அவன் மானிஷன். உனை கண்டு வணங்காத பேர்களுண்டோ? உனை கண்டு வணங்காத பேர்களுண்டோ? வடிவழகிலும் சுகமதிலும் நிகரில் உனை கண்டு வணங்காத
தொண்டைகிழிய கத்தினேனே. நீங்களெல்லாம் திருந்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்குண்டு. ஆனால் நீங்கள் திருந்துவீர்களா என்ற சந்தேகம் ஒரு பக்கம். ஏதோ நான் உயிருடன் இருக்கும் பொழுது கத்திக்கொண்டே சாகிறேன். நீங்களும் உயிருடன் இருக்கும் வரையில் கேட்டுக்கொண்டே போவீர்கள். ஆதிதேவனின் மைந்தா நமோ நமோ. எங்க எல்லோரும் பக்தியுடன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆதிதேவனின் மைந்தா நமோ நமோ. ஆறு வீட்டுக்கு ராஜா நமோ நமோ. ஆறு வீட்டுக்கு ராஜா நமோ நமோ. நீதி தேவனின் பலா நமோ நமோ. சுகம் கோடே ஆதி தேவனின் மைந்தா நமோ நமோ. ஏன் இப்பெல்லாம் வீட்டுக்கு வரதே இல்ல? அவர் ஊர்ல இருந்து வரல தெரியுமா? ஐயோ, மெத்தல என்ன கத்துக்கிட்ட? அவன் எப்படியோ தெரிஞ்ச அந்த வேலைக்கார பையன் என்ன புத்து புத்து அடிச்சான். எனக்காக எந்த தியாகம்னா செய்வேன்னு சொன்னீங்க. தியாகம் செய்யறேன்னு தான் சொன்னேன். உதவாங்கன்னு சொல்லணும். அப்புறமாவா? ஐயோ, அடடே ஞானானந்தையா, என்ன விபூதிய கட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஊதியன்னா அவ்வளவு கேவலமா? ஊதிய பத்தி உனக்கு என்னடா தெரியும்? பூசிக்கிட்டு இருக்கிய தவிர அவருடைய தத்துவம் தெரியுமா? உடல கடைசியில எங்க வைக்கணும்? தொடலையில. தொடலை கடைசியில என்ன ஆகுது? சாம்பல் ஆகுது. சாம்பல் ஆகுது. அந்த சாம்பலே இந்த நெத்தியில அடிக்கடி பூசிக்கிட்டு இருந்தாதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறிவு வந்துகிட்டே இருக்கு. வேற ஒண்ணு இல்லை. ஆமா, கந்த உனக்கு என்ன குறை வச்சிருக்கான்? அனுபவிக்கிறத விட்டு. அனுபவிக்கிறத பத்தி எங்கிட்ட பேசுறேன் மட. நான் அனுபவிக்காததானா இந்த நாட்டுல? இம்பாலாவில வைக்க போற ஏத்தனவ நான் ஒருத்தன் நானடா இந்த நாட்டுல. அந்த புறத்திலையும் விளையாண்டு இருக்கிறேன் நிறைய. இப்போ கந்தபுரத்திலையும் உட்கார்ந்துட்டு ஆனந்தமா இருக்கிறேன்டாப்பா. அது சரி, இந்த வயசான காலத்துல ஒரு சின்ன பொண்ணை கட்டிக்கிட்டியே, அத யாரு பாத்துக்குவா? நாய சின்ன பொண்ணை கட்டினா என்னடா? அங்கேயே நான் காவலுக்கு இருக்கணுமா? அப்புறம் என் வேலைக்காரனுக்கு என்ன வேலை? அவன் பாத்துக்குவான்டா. இன்னும் உனக்கு அந்த வாய்க்குள் படங்களையே. என் முருகன் உனக்கு வேலைக்காரனா? டேய், வேலை கையில் வைத்துக் கொண்டிருப்பவன் வேலைக்கு சொந்தக்காரன். அவன் வேலைக்காரனடா. உனக்கு என்னடா தெரியும்? நான் ஏதோ கோவில்ல நிம்மதியா இருக்கிறேன். இந்தா தேங்காய் தின்னுகிட்டே நட. போ. இங்க வேணாம், அங்க போ. பாப்பா, நீயும் என்ன அடிக்கடி கூப்பிடுற, விடவும் மாட்டேங்கிற. எனக்கு என்னமோ பயமா இருக்குது பாப்பா. கட்டின புருஷன் தான் எனக்கு சரியா இல்ல. காதலனாவது என் மனசு பிடிச்சுக்குவான்னு நினைச்சேன். அட முருகா, என் நிலைமைய பாத்தியாடா? ஏ ரகு, நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு நான் பணம் கொடுக்கல? வாஸ்தவம், கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்துருக்க. என்ன பண்றது? அதாவது நீ அழுதுனா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? இங்க வா, இங்க வாயா. நான் போய் கதவை சாத்திட்டு வரேன். சீக்கிரம் கதவை சாத்திட்டு ஓடிவா, ஓடிவா. ஐயோ ஐயோ. நீயா? என்னென்ன பேயா? ஐயா வராரு, வீட்டுக்கு போய் வெந்நீர் போட்டு வைடா. வந்து தலைமுழுகணும்னாரு. ரகு, ரகு இப்படி தப்பிச்சு போனாரு. எப்படியோ போட்டோம். நல்ல வேலை நான் தச்சப்பா. தங்க முடியல. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. தண்ணியில வந்து
ஆமா அண்டா ஓட் அடம்பா ஓட் நாடா உன்னை போட்டி பேத போதுண்டா மத்தவனை போட்டி போட்டி இருக்காடா அவளடாப்பா. டேய் கொஞ்சம் இருடா, நான் போய் பேசிட்டு வந்து சாமி கொண்டு வந்துடுறேன். ஏன்டா உனக்கு வேற வேலை இல்லையா? கல்லை சுத்தி கற்பூரம் காட்டிக்கிட்டு இருக்கியே, இதுவா உனக்கு வேலை வாங்கி தரப்போகுது? கொஞ்சம் இருடா, இதை சுத்திட்டு வர்றேன். அறிவாளி வாடா வாடா. அவன் கும்பிட்டா உனக்கு என்னடா? உன்னை கும்பிட சொல்றியா? உன் சிலையை செஞ்சு வச்சுட்டு கும்பிட்டுக்கிட்டு ஜனங்களை பார்த்து கும்பிட சொல்றியா? நிறுத்தியாரா, இதுல எல்லாம் ரொம்ப தீவிரவாதி. போடா. தீவிரத்தை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தீவிரத்தை பத்தி இந்த ஜனங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கள கேள்றா. அதை நீங்க எல்லாம் சேர்ந்து மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. கடவுளை உன்னால காட்ட முடியுமா? வலிக்குது வலிக்குது. வலிக்கிறா போய் சொல்றேன் வலிக்கிறாடா. எப்படியா காட்டுறது வலிய? அதான் கடவுளை எப்படி காமிக்கிறது? போடா போட. அப்படி செஞ்சாதான் எனக்கு வழிக்கு வருவானுங்க. முருகா, ஏன் 10 நாள்ல இழைச்சி போயிட்டு என் பொண்டாட்டி உனக்கு பிரசாதம் கொடுக்கலையா? அவ உத்தமி அச்சேடா. வாழை மட்டை வச்சா எரியுது. உனக்கு துரோகம் பண்ண மாட்டாளே முருகா. என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க. என்ன பாதிக்கிறது? ஏதோ ஒரு வேளை என் அப்பனுக்கு பிரசாதம் கொடுக்காம போயிட்டேன். இதுல போய் மன்னிக்கிறதா? இல்லைங்க, உங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்சேனே. துரோகம் கேட்டடி துரோகம். 10 நாள் பிரிஞ்சிருந்தேன். நீயும் தம் பிடிச்சுக்கிட்டு தாங்கிக்கிட்டு இருந்தேன். நான் எங்கேயாவது போயிட்டேன்னு. ஐயோ, இல்லைங்க இல்லைங்க. வேற என்ன? புருஷன் இருக்கிறப்போ பிற புருஷனோட தப்பு நடக்கலைங்க, தப்பு நடக்கலைங்க. நீங்க அதற்ற வேலைக்காரன் தப்பு நடக்காம தடுத்துட்டான். வேலைக்காரன்? ஆமாங்க. நான் இந்த வேலைக்காரனா? எதடி வேலைக்காரன்? மலையில இருந்து வர பேரு மலையாண்டின்னு சொன்னானே. மலையில இருந்து வர்றேன்னு நான் சொன்ன. ஆமாங்க. ஆஹா, என் முருகா, என் முருகா, என் அப்பா. முருகா, நீ தாண்டா என் குடும்பத்தை காப்பாத்து. நீ தாண்டா என் கட்சி. வேற எந்த கட்சிக்கார பயலும் உதவ மாட்டான். நாமும் போட்டுருவான், உதவ மாட்டான். ஐயோ, என் குடும்பத்து பேரை காப்பாத்திட்டியே. எல்லாரும் என் பேரை அழிக்க பாக்குறாங்கடா. முருகா, நான் உன்னை என்னைக்கு மறக்க மாட்டேன்டா. முருகா, முருகா, உன்னை திட்டு திட்டு தினம் திட்டுறேன்டா முருகா. அத திட்டா நினைச்சுக்காதடா, அது என் பழக்கம். உன்னை விட மாட்டேன். இன்னும் நான் திட்டுறேன், நீ பொறுத்துக்கணும். அதுதான் ஆமா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.